குத்துச்சண்டை விளையாட்டின் கோட் என கருதப்படும் முகமது அலி 1980களில் சென்னைக்கு வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நபர்களுடன் சண்டையிட்டதாக வரலாறு இருக்கிறது. குத்துச்சண்டை விளையாட்டில் சென்னை சிறந்து விளங்கியதற்கு இதுவே சான்று. ப. ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சர்பேட்டா பரம்பரை திரைப்படத்தில் வடசென்னையில் பாரம்பரியமாக குத்துச்சண்டை இருந்ததாக காட்சிகள் இடம்பெற்று இருந்தன. பரம்பரை குத்துச்சண்டை போட்டிகளை கடந்து புரொஃபஷனல் குத்துச்சண்டை போட்டிகளுக்கு வடசென்னை வீரர்கள் செல்லாத காரணத்தால் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பெரிய அளவில் யாரும் ஜொலிக்கவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேவராஜன், கணபதி என 2 வீரர்கள் மட்டுமே ஒலிம்பிக் போட்டிக்கு சென்றனர். அதில் தேவராஜன் உலகக்கோப்பை குத்துச்சண்டையில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். சென்னையை தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் அதர் சிட்டிஸில் வந்து பாக்ஸிங்லாம் எதுவும் கிடையாது. சென்னை தான் பாக்ஸிங்னா சென்னை, சென்னைனா பாக்ஸிங்.